எல்லோரும் கரங்களை தட்டி காலை வேளையில் அவரை தேடுகிற நம்முடைய ஆத்துமாவுக்கு குறையில்லை, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்று சத்தமாக காலை வேளையில் அறிக்கை செய்யுங்க. ஆமென். எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். திரும்ப சொல்லுங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆமென். ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. சொல்லுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. இந்த ஜூன் மாதம் குறையில்லை, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. ஓஹோ, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. சொல்லுங்க. கலி கூர்ந்து அவரை துதிப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே, தேடுவோருக்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஹல்லேலூயா. எல்லோரும் பலத்த சத்தம் எழுப்பி இந்த மாதத்திற்கு தேவையான கிருபை ஆசீர்வாதங்களை, கிருபை வரங்களை, தயவு காருண்யங்களை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு, இயேசு, இயேசுவே. குரல் எழுப்புவோம். இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. ஜூன் மாதம் முழுவதையும் உம்முடைய கரங்களிலே வைக்கிறேன் அப்பா. எதிரிகள் ஒளிந்து போவார்களாக, பகைஞர்கள் விலகி போவார்களாக, பகைகள் விலகி போவதாக. என் பேரிலே வர இருக்கிற அவமானங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்யப்பட்டு போவதாக. எனக்காக வழக்காடி என்னை துக்கப்படுத்த எண்ணுகிற மனிதர்களை ஆண்டவரே நீர் விலக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க. எனக்காக வழக்காடி என்னை துக்கப்படுத்த எண்ணுகிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவார்களாக. 6வது மாதம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்.
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். குட்டிகள் பட்டினி கிடக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே. குறை இல்லையே. ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே. குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆமென். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும். சொல்லுங்க. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். சொல்லுங்க. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை நல்ல இல்லையே. சத்தமிட்டு குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே. குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆஹா. குறை இல்லையே. குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சொல்லுங்க. குறை இல்லையே. குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். குறை இல்லையே. குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எக்கோ. ஆமென். குறை இல்லையே. குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஹல்லேலூயா. லேவியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியர் புஸ்தகம் 25வது அதிகாரம். ஆமென். 21வது திருவசனம். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து படிப்போம். திருவிவிலியத்திலும் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியர் புஸ்தகம் 25வது அதிகாரம். ஆமென். நான் 6ஆம் வருஷத்தில் நான் 6வது வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த 6வது வருஷத்தில் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். வாசிங்க. Thank you. அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த 6வது மாசம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்களை அனுக்கிரகம் பண்ணுவார். அது 3 வருஷத்தின் பலனை கர்த்தருடைய நாமத்தினாலே வர்த்திக்க பண்ணு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த 6வது மாதம் எங்களை ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுங்க. எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவாதி தேவன் நன்மைகளை அனுக்கிரகம் பண்ணுவீராக. அனுக்கிரகம் பண்ணுவீராக. வியாதி இல்லாத வாழ்க்கையை அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஏசப்பா, எதிரிகளின் கண்களுக்குள்ளே என்னை மறைத்து கிருபையினால் என்னை அனுக்கிரகம் பண்ணுவீராக. நோய்கள் என்னை தொடாதபடி தகப்பனே, சரீர நோய்கள் மன வேதனைகள் என்னை தொடாதபடி நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஏசப்பா, நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. mighty Lord, அனுக்கிரகம் பண்ணுவீராக.
சொல்லுங்க, அனுகிரகம் பண்ணுவீராக, அனுகிரகம் பண்ணுவீராக. இயேசுவே, இயேசுவே, அனுகிரகம் பண்ணுவீராக. நான் போகிற பாதைகளில் எல்லாம் தேவ தூதர்களை இறக்கி அனுகிரகம் பண்ணுவீராக. எதிரிகளை பயமுறுத்தி துரத்துவீராக. ஹல்லேலூயா. எதிரிகளின் திட்டங்கள் அதமாய் போவதாக. அவர்கள் அவர்களுக்குள்ளேயே தர்க்கமுற்கப்படுவார்களாக. விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். இருளின் வாசல்கள் விலகட்டும், 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 விலகட்டும். நோயின் கொடுமைகள் விலகட்டும், 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 விலகட்டும். பழி சொல் விலகட்டும். ஹல்லேலூயா. நன்மைகளை அனுகிரகம் செய்வீராக. 6வது வருஷத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தீரே. இந்த 6வது மாதம் எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வாய்களை திறந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஜெபிங்க. ஆமென். வர்த்திக்க பண்ணுவீராக, அனுகிரகம் பண்ணுவீராக, கட்டுகளை உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. எனக்கு குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. நல்ல சத்தம் எழுப்பே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சொல்லுங்க, என் தலையை என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் நன்றி அப்பா. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லோரும் சேர்ந்து எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அல்லேலூயா. உழந்தால் படியிடுவோம். அன்பு பிள்ளைகளே, சகோதரங்களே, கரங்களை மேல உயர்த்தி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடமிருந்து உதவியும் ஒத்தாசு நமக்கு வரட்டும். இதுவரை குறைவின்றி காத்த தேவன் இனிமேலும் குறையின்றி காக்க வல்ல தேவன். அதனால 2 கரங்களையும் மேல உயர்த்தி ஆமென், 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 ஆமென். இந்த மாதத்தை ஒப்புக்கொடுங்க. தேங்க்யூ. 6வது ஆண்டு. ஆமென். 6ஆம் ஆண்டு. ஆமென். நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு, நிலம் 3 வருஷத்துக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். என் ஆசியை அனுப்புவேன். தேங்க்யூ. நன்றி, நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த மாதம் எல்லா காரியங்களிலும்
3 மடங்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். 3 மடங்கு ஆசீர்வாதம். மீதி இருக்கிற 6 மாதங்களை வாழ்ந்து முடிக்க தேவன் 3 மடங்கு ஆசீர்வாதத்தை நம் மீது ஊற்றட்டும். நாங்கள் நம்பி எடுத்துக்கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே சொன்ன வாக்கு தத்தங்கள் இவை. தேங்க்யூ, நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு நீங்க வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை புதிய இஸ்ரவேலராகிய உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா, சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். தேங்க்யூ, நன்றி, நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி போன மாதம் நம்ம கண்ட சகல வேதனைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வையுங்க. எத்தனை அவமானங்கள், எத்தனை நோய்கள், எத்தனை பசி, பட்டினி, வியாகுலங்கள், நெருக்கடிகள், சகலதையும் அவருடைய பாதத்திலே வையுங்கள். சகலதையும் அவருடைய பாதத்தில் வையுங்கள். ஆண்டவரே, லாஸ்ட் நைட் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின பிசாசனுடைய சகல தந்திரங்களையும் நொறுக்கி கட்டுகிறோம் ஆண்டவரே. எதிரிகள் தங்களுக்குள்ளே பிளவுற்று ஓடுவார்களாக. தேவன் அருமையாய் பாதுகாரும், தேவன் அருமையாய் பாதுகாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஒப்பு கொடுக்கிறேன், வேண்டி ஒப்பு கொடுக்கிறேன், வேண்டி ஒப்பு கொடுக்கிறேன். வெளிநாட்டு வீசாக்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் வரட்டும். சின்ன கடன் நடத்துறோம், பொட்டி கடை வச்சிருக்கிறோம். கத்தரதை 3 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. 30,000 ரூபாய் வந்தால் ஆண்டவரே 1,20,000 அது மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. கத்தர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். வாகனம் ஓடுகிறவர்களை கத்தர் பொறுப்படும். விபத்து, ஆபத்து, தர்க்கம், விவாதம், சண்டை, சச்சரவு, ரபிக், போலீஸ் கேஸ், ஆஸ்பத்திரி, இப்படியான வல்லமைகள் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராய் பிசாசு தர்க்கித்து போராடுகிறான். அவனுடைய வல்லமைகளை கத்தர் நேரடியாகவே இறங்கி எடுத்து போடுவீராக. ஜெபிக்கிறோம். இரவு நேரத்திலே வருகிற திகில், பகலிலே உண்டாகிற பயங்கரம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பகலிலே உண்டாகிற திகில், இரவிலே வருகிற பயங்கரம், பாழாக்குகிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டு வாசலை விட்டு விலகு, விலகு. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை விட்டு விலகு. ஹல்லேலூயா. அழுகையின் ஓசை நின்று போகட்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஆமென். தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, சொல்லி கரங்களை தட்டி. தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குரல் எழுப்பி சொல்லுங்க அல்லேலூயா. வியாதி எங்களை தொடுவதில்லை, உயிர்த்த இயேசுவின் வல்லமை எங்கள் மேலே இருக்கிறது. சாபங்கள் பின்வருவதில்லை, செலவுகள் அதிக செலவுகள் வருவதில்லை, அலைச்சல்கள் இல்லை, இல்லவே இல்லை. தேவன் அதை மாற்றுகிறீர். கணவனை உம்முடைய இரத்தத்தினாலே மூடுகிறீர், மனைவியை இரத்தத்தினாலே மூடுகிறீர், பிள்ளைகளை இரத்தத்தினால் மூடுகிறீர். செல்லுகிற எல்லைகள் எல்லாம் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் மூடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாகனங்களிலே ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உயிர்த்த இயேசுவின் ரத்தம் தொழிற்செய்கிற இடங்கள் எல்லாம் தெளிக்கப்படுகிறது. எங்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள் இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. மந்திரம் சொல்லுகிற நாவுகள் தடமுறைவதாக. அல்லேலூயா. மந்திர சொற்கள் எல்லாம் கட்டுகிறோம், எதிரிகளின் திட்டங்கள் எல்லாம் பாலடிக்கிறோம். உயிர்த்த கிறிஸ்துவின் ஆவி இறங்குகிறது. சதிகள் திட்டங்கள் அந்தமாகுகிறது. மாளிகையிலே எங்களுக்காக இடுகிற திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறது. கல்வி மான்கள் எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற திட்டங்கள் நிர்மூலமாகிறது. ஆயுததாரிகள் கொண்டு வருகிற திட்டங்கள் நிர்மூலமாகிறது. மூடனும் மடையனும் கொண்டு வருகிற திட்டம் எல்லாம் நிர்மூலமாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வஞ்சகன் கொண்டு வருகிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. இந்த 6வது மாதம் ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வில் பலனானார். யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வில் பலனானார். யாருக்கு பயப்படுவே. ஓ கோட்டைக்குள்ளே நுழைந்திடுவே. எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க நேசரே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். Thank you. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அல்லேலூயா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் உருக்கமாக ஜெபிங்க, உருக்கமாக ஜெபிங்க. சாரி, உருக்கமாக ஜெபிங்க. உடைய எல்லைகள் எல்லாம் ஒப்புக்கொடுங்க. தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், நீங்க திட்டமிட்டிருக்கிற பிரயாணங்கள், நல்ல படிப்பு,
பரிசுத்தமான சரீர பாதுகாப்பு, விழுந்து போன இடங்களிலே இனி விழாதபடி தேவன் காக்க ஜெபியுங்க. அருமையான தகப்பனை, சபையிலே நின்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், தலைவிகள், வாலிப பிள்ளைகள், சின்னவங்க, பெரியவங்க, உம்முடைய பாதத்திலே நான் கொண்டு வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷ விதமாக, விசேஷித்த விதமாக தகப்பனே, இந்த மாதம் எந்த மனுஷனுடைய வல்லமைகளும் எங்கள் மேல் ஜெயிக்கிறது இல்லையப்பா. நோயின் வல்லமைகள், வறுமையின் வல்லமைகள், அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசினுடைய வல்லமைகள் கடலில், ஆத்துல, குளத்துல, ஏரியில, நிலத்தில், நான் போகிற இடங்களெல்லாம் தேவனங்களை பாதுகாப்பீராக. தேவனங்களை பாதுகாப்பீராக. தேவனங்களை மூடி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சின்ன வருமானம், சின்ன தொழில ஒப்பு கொடுக்கிறேன். 3 மடங்கு நான் பலன் எடுக்கத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவன் ஆசீர்வதிப்பீராக. மனித இரக்கங்களை கொண்டு வருவீராக. ஒரு மனிதனும் என் மேல கடினப்படாதபடி தயவை கொண்டு வருவீராக. தேவனே, கடினங்கள் விலகுவதாக. ஆராதனைகள் நடத்துகிற பொழுது மனிதர்கள் எங்கள் மேலே கொண்டு வருகிற சினங்கள், சீற்றங்கள், கோபங்கள் விலகுவதாக. நான் இரவில பகலில பிரயாணப்பட்டு போகிற எல்லைகள், பகுதிகள் எல்லாம் தேவ தூதர்கள் இந்த மாதம் சூழ்ந்து கொள்வதாக. நான் டீ குடிக்கிற இடம், ஆண்டவரை அமருகிற இடம், தூங்குகிற இடம், போய் வார இடம், சாப்பிடுகிற இடம், சகலதிலும் உம்முடைய ஒரு பார்வை, ஒரு வழி நடத்துதல், ஒரு தயவு இருக்க ஜெபிக்கிறேன். இதை மிஞ்சி ஒரு சக்திகளும் எங்களை தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு காவலிடுகிறேன். தேவனே, காவலிடுகிறேன். ஆமென். கர்த்தருடைய சமாதானம் எங்களுக்கு அருகிலே இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறது. கர்த்தருடைய வர்த்திப்பு, வர்ஷிக்கல் எங்களோடு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, குறி சொல்லுதலின் வல்லமையும் இல்லை. கர்த்தர் ஜெயிக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். என்னை வழிநடத்த ஆயத்தமாய் இருக்கிறார். இரவும் பகலும் என்னை காக்க என் தகப்பன் இருக்கிறார். தேங்க்யூ. கரங்களை தட்டி அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அமர்ந்து கொண்டு இந்த பாடலை பாடுவோம். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை வழி நடத்த இருக்கிறார், அறிய இருக்கிறார், நடத்த இருக்கிறார், ஆசீர்வதிக்க இருக்கிறார். தேங்க்யூ. கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றி அப்பா. ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். ஆமென். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். ஆமென். நம்மையுள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மையுள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த மாதம் 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. முதலாவது காரியம், போன மாதத்திலே கடந்து வந்த பாதைகளிலே நம்முடைய தலைமையில இருந்த சகல பாவ ஏறுகளையும்
அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மாதம் கட்டியாக ஆண்டவரை பிடித்து ஜெபிக்க வேண்டும். 3 வருடத்துக்குரிய பலனை கர்த்தர் காண பண்ணுவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நீங்க செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நாங்க நம்புறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க நம்புற கன்மலை கர்த்தர். சொல்லுங்க, நாங்க நம்புகிற கன்மலை கர்த்தர், தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். 5 மாதங்கள் அவருடைய தயவு இரக்கம் உங்களோடும் என்னோடும் கூடவே இருந்தது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்னார், சொன்னபடி செய்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. 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 எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் கிராம ஊழியங்களுக்கு போயிருந்தோம். கிராமங்களுக்குள்ள போய் ஒவ்வொரு வீடுகளாய் சந்தித்து மக்களோடு ஜெபம் பண்ணினோம். அநேக வீடுகளுக்குள்ள போனோம். தேவன் தன்னுடைய தயவை தந்தார், மனிதர்களை எழுப்பி தந்தார். போன இடங்களிலே அருமையான பாதுகாப்பை தந்தார். தேவன் கூடவே இருந்தார். இரண்டாவது, போன இடங்களெல்லாம் பிசாசு வந்து எங்களுக்கு விரோதமாய் பலமாய் போராடியது. ஆனாலும் தேவனுடைய அருமையான கரம் எங்களோடு இருந்ததை கண்டோம். அவருடைய அருமையான கரம் எங்களை நடத்தினதை கண்டோம். பிரியமானவர்களே, நீங்கள் சபைக்காக ஜெபிக்கிற பொழுது நாங்கள் போகின்ற இடங்களுக்காக, ஊழியங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் மனிதர்களோடு மாத்திரம் போராடவில்லை, இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசோடும் போராடுகிறோம். நேற்றைய நாள் நாங்கள் போன இடங்களிலே அநேக பிசாசுகள் எங்களுக்கு விரோதமாய் பலமாய் போராடியது. மந்திரவாதிகளுடைய கோட்டைகள், மந்திரவாதிகளுடைய வீடுகள், பலருக்கு மந்திரங்களை செய்து பைத்தியங்களாய் மாற்றினவர்களுடைய வீடுகளுக்குள்ளே போய் இயேசுவை சொல்லி ஜெபித்தோம். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இங்கு இருக்கிற சகல அடையாளங்களையும் தூக்கி போடுங்கள், இனி எங்களுக்கு இவைகள் வேண்டாம். வெளியிலே இருக்கிற சில அடையாளங்களை எல்லாம் தூக்கி போடுங்கள் என்று பேசினார்கள். அந்த அளவிற்கு தேவனுடைய மகிமை வெளிச்சம் அந்த இடங்களிலே இருந்தது. நாங்கள் ஊழியங்களை முடித்துவிட்டு இரவு 8:30 மணி வந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் போன இடங்களெல்லாம் மனிதர்களுக்குள்ளே பிசாசு இருந்து வல்லமையாய் போராடியது. பயங்கரமான வல்லமை. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள், சர்ச்சுக்கு வருகிறவர்கள்,
எல்லாம் பேசுறாங்க, வார்த்தைக்கு வார்த்தை அதை பேசுறாங்க. நான் ஒரு ஊழியக்காரன் என்ற காரணத்தினால என்னிடத்துல வார்த்தைக்கு வார்த்தை இந்த வார்த்தைகளை பேசினாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு வல்லமையான சிங்கம் போல பிசாசு போராடியது. ஒரு சின்ன விஷயத்திற்காகவே பல மணி நேரங்கள் ஆய்வு பண்ண வேண்டி இருந்தது, சிலரோடு தர்க்கம் பண்ண வேண்டி இருந்தது, விவாதிக்க வேண்டி இருந்தது. சிலர் நான் பேசின வார்த்தைகளை புரியாமல் கடினப்பட்டார்கள். இருந்தாலும் நெவர் மைண்ட், அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. நாங்கள் சொன்னதை, இயேசுவை ஜெபம் பண்ணினோம், சொன்னோம், அறிவித்தோம், அன்பை பேசினோம், விட்டு கொடுப்பை பேசினோம், கீழ்ப்படிதலை பேசினோம், இனி தேவன் வர உங்களுக்கு வைத்திருக்கிற மாட்சிகளை குறித்தெல்லாம் பேசினோம். எல்லாம் செய்துட்டு வாரோம். வர்ற பொழுது எனக்கு நிச்சயம் தெரியும் ஏதாவது ஒரு எஃபெக்ட் பிசாசு கொண்டு வரும் இல்லையா. நாங்கள் வர்ற பொழுது ஒரு பெரிய விபத்து எங்களுக்கு நேரே காத்திருந்தது. தேவன் கிருபையினால் எங்களை மூடினார், கிருபையினால் மூடினார். அதை கடந்து வந்தோம். கிறிஸ்டோவன் பிரதர் ஃபோன் கீழே விழுந்துச்சு. அந்த விபத்தில் இருந்து சடுதியாக தப்புற நேரம் அவர ஃபோனை வாங்கி நான் பேசினேன், கீழே விழுந்துச்சு. ஒரு நிமிஷத்தில் அது கீழே விழுந்துச்சு. அதை தூக்கி எடுத்து மனசே வெந்து போச்சு. 65,000 ரூபா அதுக்கு தேவை. ஏசப்பா அப்படி என்ன. சரி, அதை கடந்து வந்து அடுத்த ஜங்ஷன் விட்டு அடுத்த ஜங்ஷன் வந்தோம். 2 வரிகாரங்க வந்து எங்களோட ஃபைட் பண்ணுறாங்க. கிறிஸ்தவம் மேலே பாயிறாங்க. அவங்களோட பிளானே அடிக்கிறதான். நான் சும்மா இருந்தேன். அவங்க திட்டத்தை பார்த்தேன், படாரண்டு கீழே இறங்கினேன். பிறகு தெரியும் தானே சிங்கம் எப்படி இருக்குமென்று சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டேஜில் நிற்கக்குள்ள சாமியார், வெளியில் போனால் ஆசாமியார். நான் பேசி பார்த்தேன், கேட்கல. கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினேன். அவங்க நினச்சிட்டாங்க என்னென்னா வெள்ளையும் பாஸ்டருமா இருந்தால் சைலண்டாக இருப்போம்னு. அந்த இடமே மாறி போச்சு. அந்த இடத்துல இருந்தவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவங்க மன்னிங்கன்றாங்கன்னா சரியான குடி வரியில அவங்களுக்கு என்ன செய்கிறனே தெரியல. இதெல்லாம் என்னத்துக்கு பேசுகிறேன்னா, நாங்கள் போன இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். பலமான பிசாசுள்ள மனிதர்கள், பிசாசால கட்டப்பட்ட இடங்கள். ஒரு மந்திரம் செய்கிற ஒரு மந்திரவாதிர வீட்டுக்குள்ளே போய் இந்த மந்திரவாதிர வீட்டிலேயே அவனுடைய மனைவி வியாதி படுக்கையில் கிடக்கிறா. போன புதன்கிழமை பன்னிச்சங்கேணி ஆலயத்தில் வந்து ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவளுக்கு செய்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளேயே போய் இயேசுவை சொல்ற பொழுது, ஜெபிக்கிற பொழுது அந்த பிசாசு சும்மா இருக்காதானே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அது சும்மா இருக்காது. ஏன்னா தோற்கப்படுகிறது ஒரு மனுஷன் இல்லை, ஒரு அதிகாரமே தோல்வி அடையுது. அந்த பிசாசு சும்மா இருக்காது. அப்படியான இடங்களுக்கெல்லாம் போக தேவன் கிருபை பாராட்டினார். ராத்திரி வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதிக நேரம் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நாங்கள் போன இடங்களில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். எங்கெங்கெல்லாம் நான் பிழை செய்தேன், தப்பு செய்தேன், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது. மனுஷிகமாய் தேவன் பார்க்கிறார். என்னிடத்துல தப்பை நான் காணலை. இருந்தாலும் நான் சொன்ன தவறுகளுக்காக மன்னிங்க சுவாமி என்ன ஜெபிச்சு கொண்டு இருக்கிற பொழுதுதான் லேவியர் புஸ்தகம் 25:21 ஆண்டவர் எனக்கு தந்தார். வாக்கு தத்தங்கள் 2 விதப்படும். ஒரு வித வாக்கு தத்தங்கள் தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தங்கள். கர்த்தர் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறார் என்று எரேமியா, எசேக்கியா, ஏசாயா இப்படியான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள். இரண்டாவது முன்னிலைப்படுத்தப்படுகிற வாக்குத்தத்தங்கள் தேவனே ஜனங்களோடு நேரடியாய் பேசுகிற வாக்குத்தத்தங்கள். இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாக்குத்தத்தம் தேவனே
ராஜ்யத்தில் இருந்து நேரடியாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின வாக்குத்தத்தங்கள். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நமக்கு முன்னால நிக்கிற மனிதர்கள் நம்மை வேட்டையாடத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பற்பல சோதனைகள் உங்களோட ஃபீல்டில் வரும். எங்கட ஃபீல்டு ஊழிய ஃபீல்டு. ஊழியம் செய்கிற மனிதர்கள் எல்லாம் ஞானமுள்ள மனிதர்கள், படித்த மனிதர்கள். அந்த மனிதர்களை எங்களுக்கு விரோதமாக போராடுவார்கள். ஒரு வார்த்தை தவறுகள் வந்தால் அதை வச்சே போராடுவார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்களோட போராடுகிற மனிதர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. மந்திரவாதிகள் போராடுவார்கள், பிசாசு போராடுகிறது, காற்புணர்ச்சி கொண்டவர்கள் போராடுகிறார்கள். எங்களோட வீடியோ கிளிப்ஸ் இந்த யூடியூப்பில் அதிகமான ஊழியங்களை செய்கிறோம். கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்கு விரோதமாய் தர்க்க பிரசங்கங்களை பேசுகிறவர்கள் எழும்பி போராடுகிறார்கள். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் எங்களை பவுன்ஸ் பண்ணிட்டு டோசர் பண்ணிட்டு அவங்க அந்த வேலையை செய்யணும். பரவாயில்ல, அவங்களுக்கு அழைப்பு இருந்தால் அவங்க செய்யலாம். ஆனால் எங்களை பவுன்ஸ் பண்ண இயலாது, எங்களை டோஷர் பண்ண இயலாது. என்ற எங்களை அழைத்தவர் கர்த்தர். எங்களை யாரும் அழைக்கல, தேவன் அழைத்தார். அதில் இதுக்கு அதிகமாக ஜெபம் தேவை. நீங்க ஒரு சாட்டர்டே வந்துட்டு போயிருவீங்க, அடுத்த சாட்டர்டே வரும் வரைக்கும் என்ன செய்யறோம்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அவ்வளவு சாட்டர்டேயும் அந்த அவ்வளவு வாரமும் அங்கே பல இடங்களுக்கு போவோம், பல மனிதர்களை சந்திப்போம், பல விதமான ரகமான மனிதர்கள் எல்லாம் சந்திப்போம், பல விதமான பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்போம். தலையை சந்திப்போம், வாலை சந்திப்போம், வயிற்றை சந்திப்போம். அதெல்லாம் எங்களுக்கு விரோதமாகவே எழும்பும், எதிர்ப்புகளை கொண்டு வரும். ஆனால் உங்களுடைய ஜெபம், தேவனுடைய பாதுகாப்பு மிக அவசியமாய் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய சரீரத்தை பிசாசு தொட முடியாது, எங்களுடைய உயிரிலையும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா எங்களை சுற்றி அவன் பல காரியங்களை ஏற்படுத்துவான். ஆனா தேவன் அதை உடைப்பார். உங்களுக்கும் சொல்றேன், நீங்க 5 மாதங்களும் கடந்து வந்த காலங்களில் இருந்த சரிவுகள், பாவங்கள், போராட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை தாங்குகிறவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நான் போகிற இடங்கள் எல்லாம், சந்திக்கிற மனிதர்கள் எல்லாம், என்னுடைய சகல காரியங்களிலும் என்னை காக்க ஒரு நேசர் உண்டு. கரங்களை தட்டி பாடுங்களேன். இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், ஆமென், வல்லவர், ஆஹா, அன்பு நிறைந்தவர், ஓஹோ, அவர் நல்லவர், ஆமென், வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. அறிக்க செய்யுங்க. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான்
அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், ஆமென். என்னை காக்கிற தேவன் நல்லவர், அவர் நல்லவர். எந்த இருளின் வல்லமைகளும் ஜெயிக்க போறதில்லை. என் தேவன் நல்லவர், ஆமென். சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசர் உண்டு. கரங்களை எல்லோரும் உற்சாகமாய் தட்டி அறிக்கை செய்யுங்கள். இந்த 6வது மாதம் 3 மடங்கு ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கைகள் என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலைமையில் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். எல்லோரும் சேர்ந்து அவர் மேலான தேவன், அதிசயமான தேவன். நன்றி அப்பா, நன்றி. ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரை வைக்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுங்க ஆமென். எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுங்க எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதில் தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். சொல்லுங்க அவர் நல்லவர், ஆமென். சர்வ வல்லவர், ஆமென். அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
நேசருண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. ஆமென். நமக்கு ஒரு நேசர் உண்டு. ஆமென். எல்லா தீங்குக்கும் தப்புவிக்கிறவர். ஆனா இந்த உலகம் பொல்லாதது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய வல்லமைகள் பொல்லாதது. ஒரு வெள்ளை சேட்டை போட்டுட்டு ஊழியம் செய்ய போற எங்களையே துரத்துது இந்த உலகம். உங்களை விடுமா? விடாது. ஆனா தேவன் அவருடைய பாதுகாப்பு கூடவே இருக்கணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு வாக்குத்தத்தத்துக்கு வருவோம், பார்ப்போம். 25, 21 வாசிங்க. லேவியரின் புஸ்தகம் 25, 21. 6ஆம் ஆண்டு 6வது வருஷம் நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு நிலம் 3 வருஷத்துக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். என் ஆசையை அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன செய்வேன்? அப்படி இல்லை, 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை நான் கொடுக்குமாறு ஆசீர்வாதத்தை தருவேன். ஆமென். இதை சொல்லி இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் ஜெபிங்க. ஆமென். காலையில ஜெபிங்க, மாலையில ஜெபிங்க, இரவுல ஜெபிங்க. நமக்கு கை கழுவி சாப்பாட்டு பிளேட்ல வைக்கிறதுக்கு யாரோ உழைச்சு குமிச்சு வைக்கல. போராடி கஷ்டப்பட்டு வெயில் குளிச்சு கடினமான பாடுகளை சந்திச்சு நம்ம சாப்பிட தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நம்ம மற்றவங்களை போல பேதம் பேசி வியாக்கியானம் பேசி ஏசி ரூம்ல இருந்து யாரோ சமைச்சதை சாப்பிட்டு வாழ்றவங்க இல்லை. தேவன் உழைக்கிற நம்மளை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் ஆசீர்வதிப்பேன். 3 வருஷத்துக்குரிய பலனை நீங்கள் காண்பீர்கள். அப்படின்னா இந்த மாதம் நம்ம ஜெபிக்கணும். எங்களை நீங்க வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. வர்த்திக்க பண்ணுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்றேன், கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளோட பேசுகிற வார்த்தைகள். இன்னொன்று, தேவனே பேசுகிற வார்த்தைகள். இந்த 6வது மாதத்திலே தேவனே நம்மோடு பேசுகிறார். இந்த லேவியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 25, 21 அது தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம். நீங்கள் விதையுங்கள், நான் பெருக பண்ணுவேன். அப்படின்னா இந்த மாதம் நல்லா ஜெபத்துல விதையுங்க, விசுவாசத்துல விதையுங்க, கடினமா உழையுங்க, சோம்பரிகளாக இருக்காதீங்க. எல்லா திசைகளுக்கும் பறந்து போங்க, கடினமாய் உழையுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பறவையை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. இரவு முழுவதும் ஒரு மரக்கிளையிலே அமர்ந்திருக்கிறது. அதை நோக்கி பற்பல எதிரிகள் வருவார்கள். இயற்கை, மனிதர்கள், மிருக ஜீவன்கள். ஒரு பறவைக்கு அநேக போராட்டங்கள் இருக்கும். அதனுடைய இறக்கையிலிருந்து வெளிப்படுகிற வாசனை பல பட்சிகளை, பல ஜீவன்களை அதற்கு விரோதமாய் கொண்டு வரும். சர்ப்பங்கள், பல காட்டு விலங்குகள், பல கொடிய விலங்குகள் அதற்கு விரோதமாக எழும்பி வரும். ஆனால் அந்த பறவை ஒரு மரக்கிளையிலேயே அமர்ந்து இரவு முழுவதும் ரெஸ்ட் எடுக்கும். அது தன்னுடைய இருதயத்திலே பாதுகாப்பை தேட வேண்டும், உணவை தேட வேண்டும், தன் எதிர்காலத்தை தேட வேண்டும், சந்ததியை குறித்து பாதுகாப்பு செய்ய வேண்டும். ஆனாலும் காலை புலர்ந்ததும்
அது குரல் எழுப்பி சத்தமிட்டு இறக்கைகளை அடித்துக்கொண்டு பறந்து செல்லும். பறவைகள் குரல் எழுப்பி இறக்கைகளை அடிப்பது என்ன தெரியுமா? ஆண்டவரை அது புகழுகிறது, ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறது. இந்த நாள் எங்களுக்கென்று நீர் கொடுத்த நாள், இரவு முழுவதும் சகல கேட்டில் இருந்தும் எங்களை நீர் பாதுகாத்து வைத்த நாள். ஆமென். நாங்கள் புறப்பட்டு போகிறோம். விதைக்காத இடத்திலே அறுக்க போகிறோம், தூவாத இடத்திலே எடுத்துக்கொள்ள போகிறோம். என்ன கிடைக்கும் எது கிடைக்கும் என்று எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் எங்களை போஷிக்கிறவர் நீர். ஹல்லேலூயா. பறவை பறந்து போகும். பறவையை கவனித்து பாருங்கள். ஒரு சின்ன ஒரு 3 இன்ச் அளவுக்கு வராது அதனுடைய வயிற்று பகுதி. இந்த வயிற்றை நிரப்புவதற்காக ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டு போகும். பல கிலோமீட்டர் ராஜ்யங்கள் அது கடந்து போகும். ஆனால் மாலை திரும்புகிற பொழுது அதனுடைய வயிற்றை நன்றாக நிரப்பிக்கொண்டு அதனுடைய கொடுப்பு வாய்க்களுக்குள்ளே நிறைய உணவுகளை புதுக்கி கொண்டு அது மீண்டும் தன்னுடைய கூடை நோக்கி பறந்து வரும். தன்னுடைய பிள்ளைகள் அந்த கூட்டிலே இருப்பார்கள். ஒவ்வொன்றையும் அவை கொண்டு வந்து போஷிக்கும். அதை செய்கிறவர் கர்த்தர். 100 மடங்கு அது தேவனையே நம்பி சார்ந்திருக்கும். கடவுள்தான் அதை நடத்துகிறார், கடவுள்தான் அதை போஷிக்கிறார், கடவுள்தான் அதுக்கு பாதுகாப்பு செய்கிறார், கடவுள்தான் அதை வர்த்திக்க பெருக பண்ணுகிறார். சகலதும் தேவன். இந்த 6வது மாதம் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடையது அல்ல, என்னுடைய யாவற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். அவர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. செய்து முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? செய்து முடிப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன், சகலதிலும் கிருபை பாராட்டுகிற தேவன். இந்த 6வது மாதம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்களுடைய பிரயாசங்களிலே 3 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முன்னால் ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் வைக்கிறார் ஆண்டவர். 17வது வாக்குத்தத்தங்களை படியுங்கள். 17ஐ படியுங்கள். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. ஆண்டவர் சொல்றார், ஒருவரை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய தகப்பன், உங்களுடைய ஜாதி, உங்களுடைய பாஷைக்காரர்கள், உங்களுடைய ஊர்க்காரர்கள், யாரை நீங்கள் ஏமாற்றலாகாது. விசேஷமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களை ஏமாற்றவே கூடாது. ஒருவரை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. நீங்கள் அப்படி ஏமாற்றாமல் இருந்தால் நான் உங்களை 3 வருஷத்திற்கு தேவையான ஆண்டுகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே நான் வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் ஒரு பெரிய கண்டிஷன் வைக்கிறார். நீ வந்து ஏமாற்றவே கூடாது, ஒருவரை ஏமாற்றவே கூடாது. 2வது வாசிங்க. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், கடவுளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்க யாரையும் முதல்ல மனுஷனை ஏமாற்றக்கூடாது. 2வது எனக்கு பயப்படுங்க, நான் உங்களுடைய தேவன். யார் மேலும் கோபம் வைக்காதீங்க, பழி வார்த்தைகளை பேசாதீங்க, பழி பாவங்களில் இருந்து வெளியில வாங்க. எனக்கு இரவு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு, ஷாக்டா இருந்தது. அதுக்கு முதல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா? ஆனா நாங்க கடைசியில் சாரி என்று தான் சொல்லி முடிப்போம். பெரிய பிள்ளை அவங்களோட சைட்ல இருக்கு. சரி விடுங்க தம்பி, சாரி தம்பி, போங்க தம்பி, உங்களுக்கு புரியல தம்பி, காலையில பேசுங்க தம்பி, அப்படித்தான் சொல்லி முடிச்சோம். ஆனா தேவன் சொல்றார் பாருங்க, நீங்க படுக்கைக்கு போறீங்க, யார் மேலே நீங்க சினங்கொள்ளாதீங்க. எவ்வளவு அருமையான தேவன். ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சேன், எவ்வளவு நம்மளை அப்சர்வேஷன் பண்ணுகிறார், எவ்வளவு கவனிக்கிறார். சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஏன் பயப்படுறா, நீ ஏன் கலங்குறா? 5 மாதங்கள் கடந்து போயிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு ஏன் நீ புலம்பணும்? எனக்கு யாரும் இல்லை. நான் நேற்று ஒரு சம்பவம் பார்த்தேன். படாரண்டு அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, அப்படி பேசுறாங்க மனுஷங்க. அப்படி பேசுறாங்க, தனக்கு பின்னால் ஒரு பெரிய படையே இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. யார் தெரியுமா,
என்னோட வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, நான் யார் தெரியுமா, என்னை பற்றி தெரியும் தானே. நான் சிரிச்சு கொண்டு சொன்னேன், தம்பி நீ யாரா இருந்தாலும் இருந்துட்டு போ, உன்னை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆண்டவர் பிள்ளைகள் என்றதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கொள்ளு. எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், ஒரு பேர் இயேசு. நாங்கள் ஒரே ஜெபந்தான் பண்ணுவோம், மிச்சம் கவனம். மிரண்டுட்டாங்க. மனுஷங்க சொல்றாங்க, நாங்கள் யார் தெரியுமா, ஒரு 10 பேரை இறக்குவோம், 20 பேரை இறக்குவோம். இறக்கி என்ன செய்யுது? நமக்காக போராட தேவன் இருக்கிறாரே. ஆனா அவர் சொல்றார், நான் உன்னோட இருப்பேன், ஆனா நீ கோபம் வச்சு கொள்ளக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? யாரோட என்ன செய்யக்கூடாது? கோபம் வச்சு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நான் இரவு படுக்கையில இருந்து யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நம்மளை கவனமா பார்க்கிறாரு. வலப்பக்கம் திரும்பினாலும் சொல்றாரு, இடப்பக்கம் திரும்பினாலும் சொல்றாரு. கொஞ்சம் சத்தம் போட்டாலும் என்ன செய்யறாரு? உடனே இறங்கி வந்து சொல்றாரு. நீ யார் மேல் அந்த வசனத்தை திரும்ப படிங்க பாருங்க, எப்படி பேசுறாரு பாருங்க. ஒரு குளிர்ச்சியான வசனத்தை சொன்னாரு 21 என்ன பார்த்து. நான் 6வது ஆண்டுல இஸ்ரவேல் ஜனங்களை 3 வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நான் ஆசீர்வதிச்சேன். உடனே பெரிய சந்தோஷம். நம்ம ஊழியத்துக்கு காலையில் 9 மணிக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஜெபம் பண்ணி ஜனங்களோட இயேசுவை பற்றி எல்லாம் பகிர்ந்துட்டு வந்தோம். ஓ, நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் ஆசீர்வதிக்க போறாரு. அப்படி என்றக்குள்ள சொன்னாரு, 17ஆம் வசனத்தை பாருன்னாரு. உங்களோட நான் டன். அதோட அப்படியே கீழே உட்கார்ந்துட்டேன். கண்டிஷன்ஸ் அவர் சொல்றாரு பாருங்க. உங்களுள் எவரும் இவர் இங்க வாசிக்கிற மாதிரி தான் அங்கேயும் நடந்தாரு. அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஆள் சின்ன, ஆனா விஷயம் பெருசு. நேற்று தானே பார்த்தேன் அப்படின்னு எழுப்புனாரு. நீங்க ஒன்று சொல்றேன் கேளுங்க, விளையாட்டா சொல்லல, இந்த பூனை மாதிரி நடந்து கொள்றவங்கள கவனமா இருங்க. என்ன போல படாரண்டு பேசுறவங்களை குறித்து பயப்படாதீங்க, அந்த கேஸ் அதோட முடிஞ்சிடும். இந்த பூனை மாதிரி ஒரு கேஸ் இருக்கும் இல்லையா, தலையை தொங்க போடுது. சரிங்க, ஓமுங்க, சரிப்பா, சரி மாமா, சரி பிரதர், இந்த சரி சரி என்ற டீம் இருக்கு இல்லையா, கொலைக்கு கொடுத்துருவானே. எனக்கு பின்னால் இருந்தோம், நான் சும்மா இருக்கிறேன். பட்டாரன் நீ என்ன பேசுறது தொடங்கிட்டான்டா. இங்க வாசிக்கிற மாதிரி தான் பிரச்சனை அங்கேயும். நான் இரவு இப்போ ஒரு 2-3 நேரம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், தயவு செய்து தலைவரை சும்மா இருக்கணும். கல்யாணம் காட்சியெல்லாம் இருக்கு நமக்கு, அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி பொட்டி சட்டி என்றெல்லாம் நிறைய விஷயங்கள். அது அப்படி படுங்க நீங்க வீட்டை. அவன் குடிச்சிருக்கிறான், வரியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு, விட்டுருங்க விட்டுருங்க. இல்லை பிரதர், அது நான் என்ன பிள்ளையாச்சு, நீங்க பிள்ளையே செய்யலை தம்பான், படுங்க படுங்க. ஆக்கள் சின்ன நண்டுலாம் நினைச்சிடாதீங்க. எங்கட ஐயாவும் தான் ஆள் சின்ன, ஆள் சோட். அவன் வந்தாலும் சரி என்னடா அப்படின்றது. நான் நிறைய ஜெபிச்சு அந்த ஆவி என்னை விட்டு போய்கொண்டே இருக்குது. ஆனால் எனக்கு பக்கத்தில் ஒரு சோட் வந்திருக்கு. அது பெரிய இம்சையா இருக்குமோ தெரியல. ஜெபிங்க, அது அப்படி கட்டுப்படணும். இப்படி வாசிக்கக்குள்ள பார்த்தீங்களா அவதிப்படுது. அப்படிதான் வாசிங்க பிரதர், வாசிங்க. உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. ஏமாற்றலாகாது அவர் சொல்ற பாருங்க. ஏமாற்றாதீங்க. ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் கெடுக்காதீங்க, ஏமாற்றாதீங்க, கவனமாயிருங்க. உங்களுடைய இனத்தாருல நீங்க யாருக்காவது ஒரு பிழை செய்தா போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்போமா? சும்மா சபையில வந்து பீடத்தில் அறிக்கை செய்வோம், நேரே போய் மன்னிப்பு கேட்க மாட்டோம். ஏமாற்றாதீங்க. இந்த வசனத்தை திரும்ப எங்கட பைபிள்ல இருந்து வாசிங்க தம்பி. உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். கடவுளுக்கு பயந்து நடங்கள். ஏனெனில் உங்களோட உள்ளத்தை அவர் பார்க்கிறார். ஏமாற்றாதீங்க. நான் உங்களை 3 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை நடத்துகிற தேவன். ஏமாற்ற ஜபங்கள் பண்ணாதீங்க. சபையில வந்து கைதட்டி பாடி ஜபிச்சு அதுக்கு பின்னால செய்யற காரியங்கள் எல்லாம் ஏமாற்று காரியங்களை செய்யாதீங்க. நம்மளை உலகம் பார்த்து சொல்லுது இவங்க ஆண்டவர் பிள்ளைகள் என்று. அப்படியே இருப்போம். லாபத்தை நஷ்டம் என்று கருதுவோம்.
நஷ்டத்தை லாபம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணுவான். அது அவ்வளவு லேசா கிடைக்காது பாருங்க. அவ்வளவு லேசா கிடைக்குமா? நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, லாபத்தை நஷ்டம் என்று சொல்றது, நஷ்டத்தை லாபம் என்று சொல்றது அவ்வளவு லேசா கிடைக்காது. போராட்டம். ஆனா அவர் சொல்றார், புகலிடம் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னதான் ஜெபிச்சாலும் அடையனா இருக்காதீங்க. என்னதான் ஜெபிச்சாலும் எவ்வளவு விட்டு கொடுக்காதீங்க. என்னதான் ஜெபிச்சாலும் எவ்வளவு இறங்கி போகாதீங்க. என்னதான் ஜெபம் பண்ணினாலும் நம்மட ஸ்டாண்ட விட்டு இறங்க கூடாது. அப்படிலாம் இருக்காதீங்க. கர்த்தர் சொல்றார், அப்படி இருக்காதீங்க. உங்களை ஒரு கல்லறி தூர நடக்க சொன்னா நீங்க 3 கல்லறி தூர நடங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? 8 வருஷத்துல நான் பார்த்த ஒரு பெரிய புதுமை. எங்கட சபையில ஒரு கல்லறி தூரம் விட்டு கொடுங்கன்னு சொன்னா நீங்க பார்த்தா 7 கல்லறி தூரம் விட்டு கொடுத்துப்பட்டு வந்து நிப்பீங்க. எனக்கு அப்படி மேலெல்லாம் சிலுத்துறோம். என்னப்பா, ஒரு தரம் தானே நம்ம போதிச்சு அன்பு செய்யுங்க, விட்டு கொடுங்க, ஏமாற்றாதீங்க. நம்முடைய ஜனங்கள் இப்படி மடையர்களா இருக்குதே. விட்டு கொடுங்கன்ட்டோனே கொடுத்துட்டுங்களே, ஒண்ணுமே கதைக்கலையே. உங்களை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்ல தகுதி இருக்கா? நீங்க சொல்றீங்க பிரதர் மன்னிங்கண்டு, நாங்க ஓடி போய் காலில் விழுந்தோம். நாங்களா? அப்படிதான் நம்ம பேசும். ஆனா நமக்குள்ள 9 வரங்களில் 12 வரங்களும் கிரியை செய்யும். அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் சொல்றார் 12 வரங்களாவது முருகளை ஆசீர்வதியும். உண்மைதான். 9 காணாது. 9 காணுமா? நான் நினைக்கிறேன் 25 30 கேட்பாங்க. ஏன்னா இருக்கிற பிரச்சனை அவ்வளவு. என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வரம் ஒழுங்கா கிடைக்கும்டா அவ்வளவு கதை வேற. படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது, ஜனங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறது. எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம் பாருங்க. வாழ்றது சரியான கஷ்டம். பிசாசுகளை எதிர்கொள்றது சரியான கஷ்டம். கட்டுக்களில் இருந்து ஜனங்களை வெளியில கொண்டு வர்றது சரியான கஷ்டம். நீங்க ஒருத்தரோட கதைச்சு பாருங்களேன். 7 மணி நேரம் நீங்க ஒரு வியூவில் அன்பு செய்யுங்க, மன்னியுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க என்ற ஒரு குறைய கண்டு கதைச்சு பாருங்களேன். காய்ச்சி பாருங்களேன். உடனே உங்களுக்கு ஒரு இயேசு தானே உயிர் தெழுந்தார். அவங்கள 4 இயேசுவை நீங்க பார்ப்பீங்க. ஒரே டைம்ல உயிர் தெழுந்து நிற்பார் அவர் வெளியில. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிடுவீங்க. ஆண்டவரே, இவங்களுக்குள்ள நீங்க 4 விதமாய் கிரியை செய்றீங்களே, ஒரு விதமாக எனக்குள்ள வாங்கப்பா. நான் இந்த சபையில் இத்தனை வருஷமா நான் பார்க்குறேன். விட்டு கொடுங்கண்டா அப்படி விட்டு கொடுத்துருவீங்க, நம்புங்கண்டா அப்படி நம்புறீங்க, சினம் கொள்ளாதீங்கண்டா அப்பா ஆண்டவரே தேன் போல இருப்பீங்க. நான் நேற்று போன இடத்துல கேட்டேன், என்ன தொழில் செய்கிறீங்கன்னு. ஒரு அம்மாட்ட இந்த அம்மா சொன்னாங்க, எங்களோட வீட்டுக்காரர் தேன் எடுக்க போவார்ன்னு. அப்படிங்களா? எப்படி எடுத்து வருவார்? அப்படி கட்டி கட்டியாக வதையாக கொண்டு வருவார். அடுத்த முறை நான் பிரதருக்கு தாரேன் அப்படின்னா நான் சொன்னேன் தாங்கண்டு. அவர் சொன்னா, அதை கடிச்சு சாப்பிட்டு பாருங்க பிரதர். அப்படி இருக்குமண்ணா. அவ சொன்ன விதத்துல எனக்கு இனிச்சுது. அப்படி நான் சொன்ன கட்டாயம் தாங்க அப்படி. இல்லை இல்லை இல்லை, அடுத்த இருட்டுக்கு நான் அனுப்புறேன் அவரை உங்களுக்காகவே. அப்ப நான் கடிச்சு சாப்பிட்டு சொல்றேன். அந்த அம்மா கடிக்கு சாப்பிட்டதை சொல்லணும்னு எனக்கு முடியோரு இளநீ தந்தாங்க பாருங்க. அந்த இன்னொரு வீட்டில் நான் கதிரை போட்டு உட்காந்துட்டேன். பிரதருக்கு இன்னொன்று பரவாயில்ல ஊத்துங்கண்ணே, பிரதருக்கு இன்னொன்று பரவாயில்ல ஊத்துங்கண்ணே. கிளாஸாக இளநீ தந்தாங்க. கிராமங்களுக்கு போனால் அதெல்லாம் அனுபவிக்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிறது. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்க விட்டு கொடுங்க. அடுத்தது சொல்றார் பாருங்க. ஆமென். 18வது வசனத்துல வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடங்கள், என் நியமங்களை கடைபிடிப்பதில், என் நியமங்களை கடைபிடிப்பதில், நான் சொன்ன கட்டளைகள், என்னுடைய நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கவனமாயிருங்கள். ஏனென்றால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறேன். அந்த ஆசீர்வாதங்களை இந்த மாதம் நீங்கள் இழந்து போயிடக்கூடாது.
அதனால் கவனமாயிருங்கள். இந்த 17 இருந்து 21 வருகிற வாக்குத்தத்தங்களை படித்து படித்து ஜெபியுங்கள். கவனமாயிருங்கள். மனிதர்கள் வேட்டையாட வருவார்கள். உண்மையாகவே உங்கள தவறு இருக்காது. அவங்க உங்களை வேட்டையாட வருவாங்க. நீங்க போய் வேட்டையாடாம கவனமாயிருங்கள். உங்களுக்கு விரோதமாக பில்லி சுனியங்களை ஏவுவார்கள். கவனமாயிருங்கள். உங்களுக்கு விரோதமாக பழி சொல்லுவார்கள். கவனமாயிருங்கள். உங்களுக்கு விரோதமாக இல்லாத பொல்லாதவைகளை பேசுவார்கள். வாய் பொத்தி கவனமாயிருங்கள். தேவன் உங்கள் பட்சமாயிருப்பார். உடனே நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயத்தை சொல்லித்தார. ஒன்னு மௌனமாயிருங்கள். இரண்டாவது பாவ அறிக்கை செய்யுங்கள். அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரிதான். புலம்பி அழுது விடுங்கள். சத்தம் போடாமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். வெல்ல வேண்டிய ஒரே வழி இதுதான். அப்படி இல்லை, இப்படி ஒண்ணும் வேணாம். சைலண்ட். கேட்கிற கேள்விகளாம் மௌனம். தேவ சமூகத்தில் போய் தேவனே என்னை மன்னியும், அவ்வளவுதான். கவனமாயிருங்கள். நான் உங்களை 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களினாலே உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என் நியமங்களின்படி நடக்கிறதில்லை, கவனமாயிருங்கள். என் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை, கவனமாயிருங்கள். 10 கட்டளை, பின்பு இயேசு கொடுத்த 2 கட்டளை, அதுல கவனமாயிருங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானமாய் நடங்கள். இயேசுவின் வார்த்தை போயிலை சுருட்டில இருந்து குடி கொக்கா வரைக்கும் கவனமாயிருங்கள். தேவன் உங்களை பாதுகாக்கிறார் என்கிற எண்ணம் இருக்கட்டும். இந்த சரீரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும். எண்ணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் ஆசீர்வாதங்களை மழை போல ஊற்றுவார். அடுத்த வசனங்களை பாருங்கள். எவ்வளவு இன்பமான வார்த்தைகள் என்று. அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நலமாய் குடியிருப்பீர்கள். நீங்க இருக்கிற இடத்துல பெரிய சமாதானம் இருக்குமுங்க. சமாதானத்திற்கு பஞ்சம் வராது. 10 பேர் வந்து பில்லி சூனியத்தை செய்யட்டுமே, அவங்களை பைத்தியமாய் போவார்கள். நான் ஆண்டவருடைய நாமத்தில் இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோடு மந்திர மாயைகளை கொண்டு விளையாடுகிறவர்கள் ஒன்று பைத்தியமாய் போவார்கள், இரண்டாவது அவருடைய வலது கரம் கீழே விழுந்து போகும். ஹalleluya. தேவன் அதை பண்ணுவார். நான் இன்னைக்கு இதை சொல்றேன் கேளுங்க. 9வது மாசத்துல நீங்க அந்த அடையாளங்களை சிலரிலே பார்ப்பீர்கள். ஹalleluya. நான் அதை எதிர்க்கிறேன். இயேசுவின் பிள்ளைகளை தொட முடியாது. ஹalleluya. தேசத்திலே நாம் நலமாய் இருப்பதை கெடுக்கிற எந்த மனிதனையும் கர்த்தர் விட போவதில்லை. ஆனால் அந்த நலனாய் இருப்பதற்கு முதலில் நம்ம கவனமாய் இருக்கணும். அந்த நலத்தை நம்ம கெடுத்து கொள்ள கூடாது. பாருங்க, நம்ம கவனமாய் இருக்கணும். தேவனுடைய வசனம் ஜெபம், தேவனுடைய வார்த்தை, அதன்படி வாழ்க்கை. எந்த ஒரு காரியம் செய்யக்கொள்ளையும் தேவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். என்னை ஆண்டவர் பார்க்கிறார். மகா பெரியவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த எண்ணம் ரட்சிப்பின் ஒரு பெரிய அடையாளம், மீட்பின் ஒரு பெரிய அடையாளம், அங்கு தேவனை அறிந்ததன் பெரிய அடையாளம். சில நேரம் ஆச்சரியப்படுவேன். ஜெபம் பண்ற பலர் தடுமாறி போறார்கள். பலர் பல விதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனா ஜெபம் பண்ணுகிறார்கள். காரணம் என்ன? தேவனை குறித்த பயமின்மை. அவர் சொல்லுகிறார், கவனமாயிருங்கள். என் நியமங்கள், என் வார்த்தைகளுக்கு கவனமாயிருங்கள். உங்கள் இனத்தாருள் யாருக்கும் நீங்கள் தீங்கு செய்யாதிருங்கள். ஒருவரையும் ஏமாற்றாதீர்கள். பாருங்க, ஏமாற்றுறது பெரிய துரோகமாய் தேவன் நினைக்கிறார். அது சின்னந்தானே நினைக்காதீங்க. அது என்ன சிம்பிள் விஷயம், அது ஒரு சின்ன ஒரு பந்து விஷயம். இதுக்கு போய் அந்த ஏமாற்றத்தை தேவன் அறிகிறார். நீங்க செய்யற காரியத்தில் உண்மையாயிருங்கள். ஏமாற்றி நடக்காதீர்கள், ஆசீர்வாதம் வராது. சொன்னால் சொன்னது போல நடங்கள். இல்லாவிட்டால் போங்க, சொல்லுங்க, டைம் எடுங்க, எஸ்கியூஸ் கேளுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாயிருங்கள். ஊழியம் செய்யற நான் தான் விழுந்து முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நான் தான் முதல்ல தேடி போகணும். நான் தான் முதல்ல போய் அரவணைக்கணும். நான் தான் அன்பு செய்யணும். அதற்கு பின்னால தேவன் ஆசீர்வாதங்கள் வரும். எதற்காக நான் இதை செய்ய வேண்டும்? மனிதர்களை திருப்திப்படுத்தவா? இல்லை இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மேலே வரும். இந்த தேசத்திலே நான் வாழுகிற பகுதியிலே நான் நலனாய் இருக்க தேவன் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா.
கல்யாண வருஷத்தின் சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பெரிய சந்தோஷம். ஒரு மணமகளை ஆயத்தப்படுத்தி மணவரைக்கு கொண்டு வருகிற பொழுது பரவச சந்தோஷம். எல்லாரும் வந்து அவர்களை வாழ்த்துவார்கள், கிணம் பண்ணுவார்கள். படித்தது என்ன, ஜாதி என்ன, நிறம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன விசாரிக்க மாட்டார்கள். சகலரும் வாழ்த்துவார்கள். 16 உலக நன்மைகளையும் பெற்று ஆசீர்வாதமாய் இருங்கள் என்று சொல்லுவார்கள். அது ஒரு பெரிய பரவச நிலை. அதை பார்க்கிலும் பெரிய பரவசம் நம் ஆண்டவருடைய கிருபா ஆசீர்வாதங்கள் நம் மீது வருகிற ஒரு தயவு, அவர் நம்மை பார்க்கிற ஒரு தயவு, அவருடைய இரக்கம் ஒரு தயவு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இன்னும் உற்சாகமாக. ஹல்லேலூயா. வசனத்திற்கு பயந்து கொள்ளுங்கள், தேசத்தில் நலமாய் குடியிருப்பீர்கள். அடுத்தது என்ன சொல்றார்? நிலமும் பலனை தரும். நிலமும் பலனை தரும். நிலமும் என்ன செய்யும்? நீங்க கையிட்டு செய்யற தொழில் ஏன் வரல? நான் நேற்றைய நாள் ஒரு வீட்டுல சொன்னேன், நீங்க 2 பேரும் கடினமா உழைக்கிறீங்க. காலையில போனீங்கன்னா இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்றீங்க. ஏன் உங்களோட வீட்டுல சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, நம்ம பாசையில சொன்னா சோத்துக்கும் வழி இல்லை, கஷ்டப்படுறீங்க, லட்சங்கள் கடனாகி இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு போறேன், ஆராதிக்கிறேன், பூசைக்கு போறேன், பூசை பார்க்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போறேன், தவறுறது இல்லை என்னெல்லாம் சொல்றீங்களே, ஆனா சோத்துக்கே வழி இல்லை, போராடுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க, இன்னொரு மனுஷன் தயவுக்காக போய் நின்று இறங்குறீங்க. 5000 தாங்க, 10,000 தாங்க, 50,000 தாங்க பயந்து அழுது புலம்புகிறீர்கள். காரணம் என்ன? நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை. தேவனுடைய நியமங்கள் உங்களிடத்தில் இல்லை, தேவனுடைய வசனங்கள் உங்களிடத்தில் இல்லை, தேவனுடைய ஞான கிருபைகளை நோக்கி நீங்கள் முட்டி போடவில்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். நான் சொன்ன ஒரு காரியத்தை கவனமாய் சொல்லுகிறேன், கேளுங்கள் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே. உங்களுடைய வீட்டுக்குள்ள கணவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தால் உடனடியாக மனைவியும் பிள்ளைகளும் வழிக்கு போய்விடுங்கள். கணவன் அறை வீட்டில் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் சினிமா பார்த்து கொண்டு இருந்தால் ஒரு 2, 3, 4, 5 வருடங்களுக்கு பின்பு பிசாசு மெதுவாக உங்களுக்குள் இருந்து கணவனுக்குள்ளே பாய்வான். கணவனை பிசாசு நெறிதவர பண்ணுவான். கணவன் ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுவார். ஏன்னா அவருக்கு பேலன்ஸ் பண்ண யாருமே இல்லைங்களே. அதனால அவர் போற வழிகளில் பிசாசு அவரை கையில் எடுப்பான். பின்பு என்ன நடக்கும்? உங்களோட வீடு அல்லஹோலமாய் போய்விடும். ஒரு வீட்டில் ஒரு தாய் ஜெபிக்கிறாங்களா, உடனே கணவன் பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்க போயிருங்க. அவங்கள பரிகாசம் பண்ணி கொண்டு, அவங்க ஜெபிக்கிற நேரம் நீங்க சினிமா பார்த்து கொண்டு, தேவன் உங்களோட வீட்டுக்குள்ள வருகிற பொழுது தேவனை அபகீர்த்தனப்படுத்தி கொண்டு, அவமானப்படுத்தி கொண்டு, தூஷித்து கொண்டு, குடிக்கிறதும் உண்கிறதிலும் மாத்திரம் ஒன்று சேர்ந்து கொண்டு, ஜெபிக்கிறதிலும் துதிக்கிறதிலும் வெவ்வேறு பட்டு கொண்டு நீங்கள் சபைகளை மாற்றி மாற்றி ஓடலாம். ஆனால் தேவ சமூகத்தில் இல்லாமல் ஓடுகிற எந்த ஓட்டமும் பிழைக்கும். ஒரு காரியத்தை சொல்றேன், எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டால் என்னுடைய வீடு உடனடியாகவே ரட்சிக்கப்பட்டாக வேண்டும், என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாகவே வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாகவே வேண்டும். கணவன் ரட்சிக்கப்பட்டால் உடனே மனைவியும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாக, அதுதான் சரியான வழி. கணவன் ஜெபம் பண்ணுவாரு, மனைவி வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். மனைவி சொல்லுவா, நான் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நான் பூசைக்கு போனேன், அவரை மாதிரி இல்லை. ஆனா ஒரு நாள் நெருப்பு வரும், அதை அணைக்க முடியாது. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட உடனே போயிருங்க. எல்லா வாசலுக்கும் ரட்சிப்பு சமாதானம் தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்திலே ஆகிய பண்ணாதீங்க. நீங்க செய்யற பிள்ளை, நீங்க செய்யற தவறு, நீங்க பிரகாசித்த போராக்கள், இதெல்லாம் ஆர்குமெண்டா எடுக்காதீங்க. வசனம் தேவனுடைய நல் வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க போதிக்கிறது என்ன? கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று. நான் இந்த வாரம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஆச்சரியப்பட்டு போனேன். அவங்க நம்முடைய சபையிலே மிக நெருக்கமாய் இருந்த ஒரு குடும்பம். அவர்கள் இப்பொழுது சபையிலிருந்து மெதுமெதுவாக ஒரு கூட்டம் அவர்களை பிரித்தது. என்ன, இந்த கடையில கீரை நல்ல இல்ல, எங்கட கடையில இருக்கிற கீரை திறமான கீரை வாங்க என்று கூவினாங்க, கூட்டி போனாங்க. ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, கொண்டு போனாங்க, நல்லதுதான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா எதர்ச்சியாய் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், அந்த கூட்டமே கூடியிருந்த இடத்துக்கு. உலக அருவருப்புகளை கண்ணால பார்த்தேன். இந்த உலக அருவருப்புகளுக்குள்ள கூவி கூட்டி போன முழு கூட்டமும் மூழ்கி இருந்தது. ஆனா இங்க நாங்க என்ன டீச் பண்ணினோம்?
இதெல்லாம் உலக அருவருப்பு. இந்த உலக அருவருப்புக்குள்ள நீங்க வராதீங்க, போகாதீங்க. தேவனுக்கு பயந்து கொள்ளுங்க. உலக அருவருப்பு இல்ல நம்முடைய அடையாளம். நம்ம தேவனுக்கு பயந்து கொள்ளுதலே அடையாளம். நான் துக்கித்து கொண்டேன். நாங்க பேசினத நீங்க அன்னைக்கு எள்ளி நகையாடினீங்களே, இன்னைக்கு நீங்க செய்யறது என்ன? நாங்க சொன்னோமா நீங்க எந்தெந்த உலக இச்சைகளில் போய் விழுங்குண்டு எங்களை உங்களுக்கு ஏன் பகை வந்தது? உலக இச்சைகளை எதிர்த்து பிரசங்கம் பண்ணினோம். உலக இச்சைகளுக்கு பின்னால போகாதீங்கன்னு சொன்னோம். உலக இச்சைகளில் மூழ்காதீங்க. உங்களுக்கு சினிமா இல்ல, டிக்டாக் இல்ல, பாவ சாப இருட்டு காரியங்கள் இல்லைன்னு நாங்க பேசினோம். நீங்க சினிமாவை எடுத்து விளையாடி கொண்டு இருக்கிறீங்களே கையில, அது அந்த கூட்டம் என்கரேஜ் பண்ணி கூட்டமாக இருந்து கும்மாலம் பண்ணி காலை தட்டி ரசிச்சு கொண்டு இருக்கிறாங்களே, இவங்க எல்லாமா கூவி இயேசு விக்கிறவங்க. வெளியரங்கமாய் அடையாளம் தெரியும், வெளியரங்கமாய் அடையாளம் தெரியும். நான் பார்த்து துக்கப்பட்டேன். ஒரு மனிதனை சபையில் இருந்து நீங்கள் பிரிக்கிற பொழுது அந்த மனிதனுடைய முழு பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். மரண பரியந்தம் அவரை நீதியின் பாதையில் நடத்த வேண்டிய ஒவ்வொரு மனுஷனுடைய வேலை. நீங்க என்னத்தையும் படிச்சிருக்கலாம், எந்த நாட்டிலையும் போய் படிச்சிருக்கலாம். பரிசுத்தத்தில் வைத்திருப்பது தேவ பயம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்து கொள்ள வேண்டும். பிரதர் வருவார், அவருக்கு வேண்டும் என்று நாங்க சினிமா பாட்டை போடுவோம். என்ன செய்யறார் பாப்போம். ஐயா நீங்க போட்டுட்டு இருங்க, எங்களை கத்தர் வைக்கிற இடத்துல வச்சுட்டே இருப்பாரு. விழுந்து போவதும் தொலைந்து போவதும் நீங்க தான், நாங்கல்ல. ஏன்னா நாங்க தேவனுக்கு பயந்து கொள்ளுகிறோம். தேசத்திலே நாங்கள் நலமானதை உண்போம், குடிப்போம், ஆரோக்கியமாய் வாழுவோம். ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு பயந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனை ஏறெடுத்து பார்க்கிறோம். சின்ன சின்ன அற்ப காரியங்கள் எல்லாம் வேணாங்க, இயேசு போதுமுங்க. நாங்க வாய் திறந்து பிரசங்கம் பண்ணினா சொல்றீங்க குத்து பிரசங்கம் பண்றாரு, குத்தி கதைக்கிறாரு, நமக்காக பேசுறாரு. 5 நிமிஷம் வேணாம், 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க போற பாதை சரியானது தானா? தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்களா? ஆண்டவர் சொன்னாரே, 6வது மாதம் 3 வருஷங்களுக்கு தேவை, 6வது வருடம் 3 வருடங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களினாலே உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேனே. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர் சொல்லுகிறார், உன் இனத்தார் இடையே இருக்கும் பகையை விலக்கு, என் நியமங்களையும் சட்டங்களையும் கடைபிடி, எனக்கு பயந்து நில், நான் உன்னை தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பேன். 21வது வசனத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு ஐயோ என்னை ஆசீர்வதிக்கிறார். நோ 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 நோ. அதுக்கு முன்னால தேவன் பேசி இருக்கிறார். சினிமாவை விட்டு வெளியில வா, இச்சைகளை விட்டு வெளியில வா, புறங்கூறுதல் இருந்து வெளியில வா, ஒருவனை குற்றம் சாட்டி பழி தீர்க்கிறதுல இருந்து வெளியில வா. ஆண்டவர் சொன்னாரே, இவ்வளவு அருமையான வார்த்தை, நான் பாவத்தை வெறுக்கிறேன், ஆனால் பாவியை அதிகமாய் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நான் அடிக்கடி நினைத்துக் கொள்ளுகிற வார்த்தை இதுதான். தேவன் என்னை நேசிக்கிறார், ஏனென்றால் நான் பாவி. என்னுடைய பாவத்தை வெறுக்கிறார், நான் நீதிமானாய் மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். நாம் என்ன செய்கிறோம்? பாவத்தை எள்ளி நகையாடி பேசுகிறோம். இந்த பாவம் செய்த மனிதனை வெறுக்கிறோம். ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் வித்தியாசமான தேவன், மகா இரக்கத்தோடு வெளிப்படுகிற கண்மலையானவர். அல்லேலூயா. வாசியுங்கள், அடுத்த வசனத்தை வாசியுங்கள். ஆமென். வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள், விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும். இல்லைங்க தம்பி, ஒரு சொல்றார், வயிறார உண்டு பாதுகாப்போட நீங்க வாழுவீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சிஸ்டர்ஸ், ஏன் இவ்வளவு சோகமா கை தட்டுறீங்க? Praise the Lord. ஏன் பஞ்சம் வருது? ஏன் பஞ்சம் வருது? ஐயோ நாங்க வேலைக்கு போறோம், சொத்துக்கும் வழி இல்லை. ஏன் வருது? நீங்க தேவனுடைய வசனத்தை கை கொள்ளவில்லை. உங்களுக்கு போதிக்கிறவர்கள் நாவல்களை போதிக்கிறார்கள், உங்களுக்கு போதிக்கிறவர்கள் பல குரல்களை போதிக்கிறார்கள், ஸ்டோரி கதைகளை போதிக்கிறார்கள், ஒரு மனிதனை குறித்து போதிக்கிறார்கள். இயேசுவின் சத்திய மகா வல்லமையானது, இயேசுவின் சத்திய மகா கிருபையானது.
தம்பி, நீங்க என்ன படிப்பு படிச்சாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கணும். பயந்து நடந்தால் சோத்துக்கு குறைவிராது என்று கர்த்தரே அதை சொல்லுகிறார். ஐயா, நாங்க இந்த வேலை செய்யாட்டி எப்படி சாப்பிடுவோம்? கர்த்தருக்கு பயந்தாலே அவர் சாப்பிட பண்ணுவார். அதுதான் நான் பறவை குறித்து பேசினேன். பறவை காலையில கூவி சத்தம் எழுப்பி தன்னுடைய ரெக்கைகளை அடித்து, முதல்ல பறவை எழுந்தவுடனே பறக்காது. பறவை இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு சத்தமிடும். குள்ள நரிகளும் தீ கோழிகளும் ஆண்டவரை புகழுகிறது என்று சங்கீதம் சொல்லுகிறது. காட்டு விலங்குகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை துதிக்கிறது என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க என்னுடைய ஆண்டவரை நான் மறப்பேனோ என்று தாவீது கேள்வி வைக்கிறார். எவ்வளவு பெரிய நன்மைகள் செய்தவர் அவர் எனக்கு என்று சொல்லுகிறார். தாவீதினிடத்தில் இல்லாத பாவம் ஒன்றுமே இல்லை. ஆனா தாவீது கர்த்தரோட இல்லாமல் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பறவை கண் முழித்ததும் அந்த இடத்துல இருந்து குரல் எழுப்பும். இரண்டாவது, அந்த இடத்துல இருந்து கொண்டே தன்னுடைய இறக்கைகளை அடிக்கும். மூன்றாவது, அந்த குரல் எழுப்பிக் கொண்டு எழுந்து அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் இறக்கைகளை அடித்து அந்த மரத்தை சுற்றி பறக்கும். மூன்றாவது, அது அந்த இடத்தை இருந்து பறந்து போய்விடும். ஒரு ஐந்தறிவு ஜீவன் தன்னை நேசிக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிறது. நாங்க அப்படி செய்யறோமா? காலையில செய்யறோமா? நான் உங்களுக்கு மீண்டும் போதிக்க விரும்புகிறேன். அதிகாலையில் தேவனை தேடுங்கள். அதிகாலையில் தேடுங்கள். நீங்க ஒரு 3 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் தேடுங்க. நீங்க 6 மணியில இருந்து 7 மணி வரைக்கும் தூங்கினாலும் பரவாயில்ல. ஆண்டவர் நாமத்தால சொல்றேன், வயிறார உண்பீர்கள். இன்னொரு விதத்தை சொல்றேன் கேளுங்க. ஐயா, எங்களுக்கு பஞ்சம் இல்லை. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, சாமான் இருக்கு, காசு இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சாப்பிட முடியாத நோய் வந்துட்டு, அது ஒரு சாபமுங்க. நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. அது எல்லாருக்கும் தானே டயபெட்டிக் வருது, எல்லாருக்கும் தானே கொலஸ்ட்ரால் வருது, எல்லாருக்கும் தானே பிரஷர் வருது. நாங்க சாப்பிட்டது வெள்ளை அரிசி, அதனால எங்களுக்கு பிரஷர் வந்தது. ஆனோ, நீங்க தேவனுக்கு பயப்படாதனால நோய் வந்திருக்கிறது. நீங்க மட்டும் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நடந்திருந்தால் அவர் வியாதிக்கு உங்களை தப்புவித்து இருப்பார். நீங்க வயிறார உண்பீர்கள், குடிப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் விரும்பணும், நானும் விரும்புகிறேன். மரண பரியந்தம் ஒரு நோய்க்காக கண்டினியூவாக டேப்லெட் நாம் எடுக்கவே கூடாது. ஆண்டவரே மருந்து, ஆண்டவரே விருந்து, ஆண்டவரே பரிகாரி, ஆண்டவரே சுக தருகிற தேவன். அதனால்தான் மாசம் மாசம் பெதஸ்தாவை நமக்கு தேவன் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மாசம் மாசம் நமக்காக ஜெக்சமனி ஜெபத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மாதம் மாதம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிற திறப்பின் வாசல் ஜெபங்களை தேவன் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த இருள்களிலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, வயிறார சாப்பிட முடியாது. அதை சாப்பிட்டா வருத்தம், இதை சாப்பிட்டா வருத்தம், அதை சாப்பிட்டா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை. நெஞ்செரியுது, வயிறு எரியுது, அல்சர் வருது, பிரஷர் வருது, டயபெட்டிக் வருது. நான் தெளிவாய் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறேன். நீங்கள் இள வயதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பயப்படவில்லை. நமக்கு மேல் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் நேசிக்கவில்லை. நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், பூசை பார்த்தோம். பூசையாகவே வாழ்க்கை இருக்கிறது. கோயிலா அலைகிறோம். கோயிலை தேடினால் தேவனை தேட முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். அவங்க கோயிலுக்கு ஒழுங்கா வருவாங்க, கோயிலுக்கு அவங்களும் ஒழுங்கா வருவாங்க, எல்லாரும் ஒழுங்கா வருவாங்க. ஆனா வாழ்க்கையில தானே ஒழுங்கீனமாய் இருக்கிறது. அதனால தானே அவர் சொல்றார் 18வது வசனத்தில், என் கட்டளைகளின்படி நடங்கள், என் நியமங்கள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். கவனமாயிருங்கள். ஐயோ, நான் கவனமீனமாய் போய்விட்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள். முதலில் நீங்கள் ஏமாறுவது பிசாசின் கைகளிலே நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதம் என்று எதை சொல்லுகிறீர்கள்? அன்பு சகோதர சகோதரிகளே, உண்கிற உணவையும் குடிக்கிற தண்ணீரையும் கட்டின வீட்டையும் செல்லுகிற வாகனத்தையும் வைத்துக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்று பேசுகிறீர்கள். அதல்ல ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளுக்கு நீங்கள் பயந்து நடப்பதை ஆசீர்வாதம். தேசத்திலே நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள்.
வயிறார உண்பீர்கள் குடிப்பீர்கள். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 7வது வருஷம் எதனை உண்போம் என்று கேட்போமாயிருந்தால் 6வது வருஷம் நில 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்க சொல்றீங்க நாங்க வேலைக்கு போகாட்டி எப்படி சாப்பிடுவோம், நாங்க கடினமா உழைக்காட்டி எப்படி சாப்பிடுவோம், ஆண்டவருக்கு மட்டும் பயந்தா சரி வருமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்தால் 3 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். நீ வேலைக்கே போக தேவல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்திலே அதிகாரத்தோடு கட்டளையிட்டு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கூடாரம் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் இன்றைக்கு எங்களுக்கு மேல பாயிறாங்க? பிரகாஷ்கிட்ட இல்லாதது என்ன கண்டா பிரதர், நான் இல்லாட்டி பிரகாஷ், எப்படியோ பேசுங்க, பேசக்குள்ள என்ன பேசுறாங்க, அவர்கிட்ட என்ன இல்ல பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு புது சேட்டு போட்டு வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட தான் கொட்டன்னு கொட்டது. வசனம் அப்படித்தான் சொல்லுது. அப்படி டிக்ளேர் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவரை தேடுகிறவனை அவர் பாக்கியவானாய் வைத்திருப்பார். 3 வருஷத்துக்குரிய நன்மைகளை அவர் உங்களுக்கு தருவார். பிள்ளைகளே, ஒரு இரவு நீங்கள் கண் விழித்து தேவனை தேடினால் மீதியுள்ள 30 நாட்களும் அவர் கண்ணும் கருத்துமாய் உங்களை பாதுகாப்பார். ஒரு நாள் நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபித்தால் மீதியுள்ள நாட்கள் வயிறார நீங்கள் உண்ண குடிக்க அவர் இரக்கம் பாராட்டுவார். ஒரு நாள் அவருடைய தயவுக்காய் நீங்கள் ஜெபித்தால் வாழ்நாளெல்லாம் தயவை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் திட்டம் தெளிவுமாய் சாட்சியம் சொல்லுகிறேன். ஆலயத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டோம், ஒரு ஆலயத்தை கட்டி சுவிசேஷம் சொல்லும்படி பல ஆலயங்களை கொண்டு வந்து இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. நான் நேற்றைய நாள் அந்த கிராம ஊழியத்துக்கு போனபோது அங்கிருந்த ஜனங்கள் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள், பிரதர் இந்த இடத்துல வந்து ஒரு ஆலயம் கட்டுங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஆலயம் கட்டுங்கள், தயவு செய்து நிலங்களை தருகிறோம், ஆலயம் கட்டுங்கள். காரணம் என்ன? தேவனுடைய மகிமை இரக்கம் வெளிப்படுகிறது. ஒரு டைம் இருந்தது, பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு எங்கு போய் சுவிசேஷம் அறிவிப்போம், ஒரு இடமில்லை என்று புலம்பினோம். ஆனால் தேவன் தனக்கு பயந்து நடக்கிறவருடைய எல்லைகளை விசாலமாக்குவார். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நடக்கிறது, எங்கிருந்து பணம் வருகிறது? அவர் பெரிய கோடீஸ்வரர். ஐயா, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி வைக்க விரும்புகிறேன். என்னுடைய பரம தேவனாகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் அதிபதியானவர். அவருடைய சொல்லினாலே பூமி உண்டாக்கப்பட்டது, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. வெள்ளியும் பொன்னையும் அங்கிருந்து தான் நாம் கண்டோம். உணவு பண்டங்களை அவர் பந்தக சாலையிலிருந்து அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், 3 வருடங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து கொண்டால் போதும், சகலதும் கைகளிலே வந்து சேரும். ஆமென். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் இரவெல்லாம் போராடினோம், ஒன்றுமில்லை, போராடுகிறோம், ஒன்றுமில்லை, அலைகிறோம், ஒன்றுமில்லை. 18 வருஷமாய் வெளிநாட்டில் இருந்தேன், வீடு வந்து பார்த்த பொழுது ஒன்றுமில்லை. ஒரு நபரை எனக்கு சொன்னார்கள், கிட்டத்தட்ட 21 வருடங்கள் அரபு தேசத்திலே வேலைக்காய் போனவர், வரும் பொழுது சரீரம் முழுவதும் மரண நோயோடு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்து அந்த வியாதிக்காக மருந்து செய்யலாம் என்று பணத்தை தேடினார், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. சரீரம் வியாதிப்பட்டதுதான் மிச்சம். மரண நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன? தேவனுக்கு பயந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சமூகத்தில் போய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். எனக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு கசப்பான புளிப்புமா. ஞாயிற்றுக்கிழமையில உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நீங்க உபவாசம் பண்றதுக்கே தெரிவு செய்ய வேண்டிய நாள் சண்டே. காலையில எழும்பி ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு போய் பூச பார்த்து நற்கருணை ரிசீவ் பண்ணி பாவ சங்கீதனம் பண்ணி ஜெபம் பண்ணி அதற்கு பின்னும் உபவாசத்தோட இருந்து அன்று பகல் முழுவதும் தேவனை துதித்து அடுத்த நாள் நீங்க ஆலய காரியத்தை ஆயத்தப்படுத்தி பாருங்க. இந்த பூமியில உங்களை ஒரு வான் வெள்ளியாய் நட்சத்திரமாய் தேவன் ஏற்படுத்துவார். எந்த கிறிஸ்தவ சபைகளில் இதை பிரசங்கிக்கிறார்கள், எந்த கிறிஸ்தவர்கள் இதை கடைபிடிக்கிறார்கள், எந்த கிறிஸ்தவர்கள் இதை விரும்புகிறார்கள்? ஒருவரும் கிடையாது. உபவாசம் என்ன வெறுப்பு,
மணவாளன் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் ஏன் உபவாசிக்கன்னு கேட்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறதே பெரிய பாடு. சிலரோட பூசைக்கு போங்கன்னு தர்க்கம் பண்ணி பேச வேண்டி இருக்கிறது. நான் தர்க்கம் பண்ணி பூசைக்கு அனுப்புனது போல ஒரு பிரசங்கி யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போங்க, பூசை பாருங்க, நற்கரணை எடுங்க, பாவ சங்கீதனை பேய் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் போய் வந்த பட்டணங்கள் எல்லாம் 9 நாள் 16 நாள் 32 நாள் உபவாசம் பண்ணி பூசைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். இதை ஏற்படுத்தினது கர்த்தர் எங்களை கொண்டு. நாங்கள் தேவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று பேசுகிறோம். நீங்க சொல்றீங்க, அதானே சர்ச்சுக்கு போனா கடை தரக்காட்டி சர்ச்சுக்கு போனா 6 தருவாங்க, கஸ்டமர் எல்லாம் அங்க பிரிஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லையா, கர்த்தர் வார்த்தையில கருத்தா இருந்தால் கர்த்தரே உங்கள் கஸ்டமராய் இருப்பார். இப்படியா கை தட்டுறது? எவ்வளவு அதிகமாய் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம வேத வசனத்தை தேடவில்லை, நம்ம வேத வசனத்தை தேடவில்லை. ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போனது. உங்களுக்கு தெரியும், சாமுவேலின் ஏலி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நின்று போனது. தேவன் யாரோடும் பேசவில்லை. தேவன் சைலண்டாய் இருந்தார். 2 வருடங்கள் சைலண்டாய் இருந்தார். பல வருடங்கள் ஆண்டவர் பேசவே இல்லை. அப்பொழுது என்ன நடந்தது? காட்டு விலங்குகள் ஊருக்குள்ளே வந்தது, சிங்கம் வந்தது, கரடி வந்தது. ஆனால் பாருங்கள், சிங்கமும் கரடியும் மனிதர்களை கொதற வந்தது. ஆனால் சிங்கத்தையும் கரடியையும் ஜெயிக்க தன்னுடைய ஆவி கொண்ட மனிதர்களை தேவன் எழுப்பினார். அவர்தான் தாவீது. அவர்தான் யாரு? சிங்கத்தை கிழித்தறிந்த இன்னொருவர் யாரு? தாவீது கிழித்தறிந்தார், சிம்சோன் கிழித்தறிந்தார். தேவனுடைய ஆவி ஸ்பெஷலா இறங்கியது. ஊருக்குள்ளே சிங்கங்களை கர்த்தர் அனுமதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிங்கமாய் இருக்கிறது. நம்ம சிங்கம் போல நிக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள சிங்கம். காரணம் என்ன? தேவன் இல்லை. ஆவியானவர் வருகிற பொழுது சகலதிலும் உங்களுக்கு பலன் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சகலதிலும், சரீர சுகத்தில், கைகளின் பிரயாசத்தில், எல்லாவற்றையும் விட பரிசுத்தமான வாழ்க்கையில், தேவனை தேடுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையில் பலன் தருகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம்னா சும்மா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஐயோ, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க. நோ 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 நோ. நான் அவருடைய பீடத்தில் இன்று ஊழியம் செய்கிறது பெரும் செலாக்கியம். ஊழியம் செய்கிற நான் தேவனுக்கு பயந்து கொள்கிறது அதை பார்க்கிலும் பெரிய செலாக்கியம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் எவ்வளவு நல்ல தேவன். நான் அவருக்கு பயந்து கொள்ளுகிறேன். என் தேவன் இருக்கிறார். சொல்லுவீங்களா? ஒரு தரமாச்சலும் சொல்லுங்க பாப்பா. நான் அவருக்கு பயந்து கொள்ளுகிறேன். சத்தமா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அவருக்கு பயந்து கொள்கிறேன். நான் சொன்னேன், அப்போதான் சொன்னேன் இல்லையா, நான் பரிசுத்தத்தை பற்றி பேசணும்னு நீங்க பரிசுத்த மெழுகாவே மாறிடுவீங்க. நான் பாவ மன்னிப்பை பற்றி பேசணும்னு நீங்க பாவ மன்னிப்பின் மெழுகாகவே மாறிடுவீங்க. அப்படி உருகி ஊற்றிடுவீங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதான் சொல்றேனே, எங்களுடைய சபையில பரிசுத்தவான்களை பார்த்து 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 நான் பரிசுத்தவானா மாற ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க மன்னிக்கிறதையும் விட்டு கொடுக்கிறதையும் பார்த்து பார்த்து நான் எல்லை இல்லாம விட்டு கொடுத்துட்டேன். குடிகாரம் வந்து நம்மளோட தர்க்கம் பண்ற அளவுக்கு விட்டு கொடுத்துட்டேன். பழைய மாதிரி நான் 2 போட்டு ஆளை மூலையில சாத்தி வச்சுட்டு போயிருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஐயா இயேசு ஒன்று சொன்னேன், தம்பி உனக்கு 10 பேர் தெரியும்னு நினைக்கிறேன், எங்களோட விளையாடாதீங்க, எங்களுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவன் நிறைய யோசிச்சிருப்பான். மினிஸ்டரோ டிஐஜியோ அப்படிதான் யோசிச்சிருப்பான். எங்களுக்கு அதுக்கெல்லாம் மேல ஒரு ஆள் இருக்கிறாரு. நீ என்னோட இவ்வளவு பிரச்சனைப்பட்டதை பிறகு நான் விடிய விடிய போய் முட்டுக்கால இருப்பேன். அப்பதான் அரையிற மாதிரி சொன்னார், உன் இனத்தாரிடையே நீ என்ன செய்யாத, ஏமாற்றாத, கடினமா நடக்காத. அவர் நம்மளை சொல்லுவார், பிழையெல்லாம் அவன்கிட்ட இருக்கும், அவர் நம்மளை போட்டு அடிப்பார். அதான் பெரிய பிரச்சனை. நம்ம நினைப்ப நம்ம சரியா இருக்கிறோம் நம்ம அப்படின்னா. நம்மளோட பஸ்ஸில் ஒரு பழக்கம், கூடாத பழக்கம் இருக்கு. என்னன்னா, அவன் எப்படி இருந்துட்டு போட்டு நீ சரியாரு. அவனுக்கு அடிக்க மாட்டாரு, நமக்கு அடிப்பாரு. அதான் அவரோட நின்று பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம். ஆனா அவர் அடிச்சுட்டு சொல்லுவாரு, இந்த தேசத்துல நான் உன்னை வைப்பேன், அவனை வைக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் சத்தம் வரும். அவனை வைக்க மாட்டேன்னுட்டா ஆமே, அவனை வைக்கவே படாது.
போட்டு தள்ளானா. ஒரு ஆள் அன்னைக்கு வந்து சொன்னா, உங்களோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் பிரதர். கேட்டாரா? ஆமா கேட்டார். எப்படி? நீங்க ஜெபிச்சுட்டீங்க பிரதர், எதிரிகள் எல்லாம் ஓடட்டும், வீடையும் வித்து ஓடித்தாங்க. நான் உடனே சொன்னேன், எனக்கு 50,000 தாங்கண்டு. ஏன் பிரதர்? இந்த பெரிய வேலை செய்திருக்கிற கட்டாடி இல்லைனா? யாருக்கு தெரியும் இந்த மந்திரம்? ஊர்ல இருந்தே திறத்துற மந்திரம் நான் தான் படிச்சிருக்கிறேன். 50 தாங்க எனக்கு. இப்ப இதை யாரும் எடுத்து வச்சு சொல்லுவானே, அந்த சொன்னமே நாங்க அவர் வேற இது அது அது அவர் சின்ன இல்லை, அது இது அங்க. எங்களுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இதுதான், இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், என்னை தொடுகிறவன் உன்னை தொட்டானா எந்த கண்மணியை தொட்ட மாதிரி. யாரும் சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்க. காதலிக்கக்குள்ள சொல்லுவாங்க, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. நம்ம கிறிஸ்தவண்ட புதினங்கள் இருக்கு. நைட் ப்ரேயரில் கதைக்கிறேன், நிறைய வச்சிருக்கிறேன். எடுத்து ஷேவ் பண்ணி நிறைய வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் நம்புறீங்க தானே? அவர் 2வது போதகர் அவர் வச்சிருக்கிறார். பெரிய பெரிய டைம் பொம்மெல்லாம் வச்சிருக்கிறார், நிறைய வச்சிருக்கிறார். நேற்று சொன்ன நாட்டோல போக்கல, பிரதர் எங்க அன்றைக்கு மறந்து இதொண்ட செட் பண்ணி வச்சிருந்தீங்க, நான் அப்படியே தூக்கி எனக்குள்ள வச்சிருக்கிறேன். நைட் ப்ரேயர் வரட்டும் போட்டு அடிக்கிறேன். சுச்சு அதெல்லாம் நீங்க சொல்லப்படாது, மக்களே மாந்து போகப்படாது. உங்கள காதலிக்கக்குள்ள சொல்லலாம், ஆனா தேவன் நம்மளை வெறுத்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுவார். என்ற பிள்ளவன், என்னுடைய நாமம் கொண்டவன் அவன். அவன் என்னமோ பாவத்தில் விழுந்தான், உண்மைதான், ஆனா அவன் எந்த பிள்ளை என்று டிக்ளேர் பண்ணுவார் அவர். ஹல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தாவீது விழுந்துட்டான், விட்டாரா? இல்லையே, தூக்கி பிடிச்சாரே தாவீது. அவர்தான் தேவன். ஹல்லேலூயா. பேதுரு விழுந்தானே, விட்டாரா? இல்ல, தூக்கி பிடிச்சாரே அவர். அவர்தான் தேவன். ஹல்லேலூயா. மரியாள் விழுந்தாலே பாவத்திலே, விட்டாரா? இல்லை, முதலிலே தரிசனமாறாள் அவளுக்கு. 7 பேய்கள் கொண்ட அந்த பிள்ளையை அவர் மீண்டும் தரிசிக்க எழுந்து வந்தாரே. எவ்வளவு நல்லவர். அந்த ஊர்ல என்ன சொல்லிப்பாங்க? பேய் பிடிச்ச பைத்தியக்காரி. ஆனா அவளுக்கு தான் முதல்ல தரிசனமானார். அவர் தான் நம்முடைய தேவன். வயிறார உண்பீர்கள். அடுத்த வசனத்தை வாசிச்சு முடிங்க தம்பி. 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். பழைய விளைச்சலையே உண்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை பெருக பண்ணுகிறவர் உங்களோடு இருக்கிறார். 17, 18, 19, 20, 21 5 நமக்கு வாக்குத்தத்தங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். 5 வசனங்களையும் சொல்லி இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுங்கள். திருவிழா போல இந்த மாதம் அதை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார். எழுந்திருந்து பாடுவோமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் என் இயேசு ராஜா. நேசருண்டு, எழும்போன உற்சாகமா, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு. கரங்களை தட்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அறிக்கையிடுங்க. அவர்தான் இயேசு ராஜா. இந்த மாதம் எனக்கு ஒரு நேசர் உண்டு. நல்லவர், ஆமென். சர்வ வல்லவர், வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆஹா ஆஹா, நல்லவர், ஓஹோ ஓஹோ, வல்லவர், ஆஹா ஆஹா, அன்பு நிறைந்தவர். ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர்
அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கையில் என் தலையில் இருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார். ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், கரங்களை உயர்த்தி, அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ இன்றோடு சகல உபத்திரவங்களும் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் விலகி போகிறது, கட்டப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லவர், எஸ், அன்பு நிறைந்தவர். நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசுராஜா. கரங்களை உற்சாகமாய் தட்டி சந்தோஷமாய் புகழிடம் உண்டு. ஆமென். அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் காண்கிறார். என் கண்ணீரிலே வைக்கிறார். என் அலைச்சல்களை அவர் காண்கிறார். என் கண்ணீர் கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆமென். உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். கைகளை பாருங்க எப்படி எடுங்க. நல்லவர். சர்வ வல்லவர், Thank you, thank you. நல்ல உற்சாகமாக. Thank you, thank you Lord. Thank you Lord. Thank you. திரும்ப திரும்ப சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ரீபல லபல லபல ரிகபரரா. ரீதுரி ரீதுரி அந்தர லெபர கபரி அந்தர பலா. ரீதுரி அந்தர பஷி கலபல பரகபலா. சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சர்வ வல்லவர், ஆமென், அன்பு நிறைந்தவர். ஆமென். அவர் நல்லவர், ஜீசஸ் நல்லவர். அன்பு நிறைந்தவர். ஆமென். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். சர்வ வல்லவர், இயேசு நல்லவர். நிறைந்தவர். சொல்லி துதிங்க, அவர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்லவர். இந்த 6வது மாதம் தேவையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். சிங்கங்களின் கைகளிலே எங்களை அனுமதிக்காதவர். தானியேலை சிங்கங்களுக்கு அனுமதித்து, ஆனால் தானியேல் அசிங்கம் இல்லாதவனாய் அதை ஜெயித்தான். இப்பொழுது எங்களை அபிஷேகம் பண்ணு. கரங்களை உயர்த்தி அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ணு. கேளுங்க, அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ணு. திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிங்க, அபிஷேகம் பண்ணு. உரி ரி ரி ரிது லிது ரிகி ரிபா லதா ரக துரி அந்தரபா. நல்ல 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 எங்களை அபிஷேகம் நிறைந்தவர். அவர் நல்லவர், ஆமென். சர்வ வல்லவர், வல்லவர். அன்பு நிறைந்தவர். இயேசருண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசுராஜா. சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு. எனக்கு ஒரு நேசர் உண்டு. நன்றி அப்பா. அவர்தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் ஆண்டவரே. 100% நீங்க மட்டும்தான் எங்களுக்கு பலன். நீங்க மட்டும்தான் எங்களுக்கு பலன். ஆமென். அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த 1ஆம் தேதி உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. 6வது மாதம் முதல் நாளில் எங்களுக்கு தேவையான 3 மாதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை
அனுப்புவீராக. தேசத்திலே நாங்கள் சமாதானமாய் இளைப்பாரி வயிறார உண்க கிருபை பாராட்டுவீராக. இந்த மாதம் அங்கங்கே எழும்ப போகிற திகில்கள், பயங்கரங்கள், கூச்சல் சத்தங்கள், ஆண்டவரே புகை மண்டலங்கள், இவைகளுக்கு எங்களையும் எங்கள் தேசங்களையும் நீர் விடுதலையாக்குவீராக. எங்களையும் எங்கள் தேசங்களையும் தேவன் விடுதலையாக்குவீராக. எல்லா இருளும் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். கட்டிகள் மறையட்டும். கேன்சர் வரவே கூடாது. கேன்சர் விலகட்டும். பிரைன் டியூமர் விலகட்டும். ஆர்த்ரைட்டிஸ் விலகட்டும். வெரிகோஸ் விலகட்டும். விலகட்டும். மூளையில இருக்கிற கட்டிகள், பிரைன் டியூமர் கட்டிகள் விலகட்டும், விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ விலகட்டும், விலகட்டும். சொல்லி ஜெபியுங்கள். ஆமென். விபத்தின் ஆவிகள் விலகு. போலீஸ் ஸ்டேஷன் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். எல்லா அலட்சல்களும் விலகட்டும். ஆண்டவரே, தவிக்கிறவர்கள் சுகமாகட்டும். ஆஸ்பத்திரியில தவிக்கிறவர்கள், கேன்சர் வார்ட்ல தவிக்கிறவர்கள், கிட்னி ஃபெயிலியரால் தவிக்கிறவர்கள், பிள்ளைகளை இழந்து தவிக்கிறவர்கள், கணவனை இழந்து தவிக்கிறவர்கள், பிரிந்து தவிக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்துக்குள்ளே வரட்டும். பிரிவினை ஆவிகள் வெளியேறட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு தயவு இறங்கட்டும், ஒரு தயவு இறங்கட்டும், ஒரு தயவு இறங்கட்டும். தேவாதி தேவனுடைய தயவு இறங்கட்டும். திரும்ப திரும்ப சொல்லி ஜெபிங்க. தயவு இறங்கட்டும். பிரான்ஸ்ல இருக்கிற எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெர்மனியில இருக்கிற சகோதரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சகோதரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கனடாவில், லண்டனில் இருக்கிற சகோதரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அரபு மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வளைகுடாக்கு யுத்தத்துக்கு நடக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எருசலேம் பாதுகாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எருசலேமை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எருசலேம் பாதுகாக்கப்படட்டும். ஓ இஸ்ரவேலே, பாதுகாக்கப்பட கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. இஸ்ரவேல் அதர்மமாய் செய்கிற காரியங்கள் நிறுத்தப்படட்டும். இஸ்ரவேல் மீது கர்த்தர் இறங்கட்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம். அவ்விதமாய் இந்த 6வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். 6வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதியும். அவ்விதமாய் சபையை ஆசீர்வதியும். பெருகுதலை கட்டளையிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாதிகள் ஓடட்டும். பெதெஸ்தா ஜெபத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். எக்ஸமனி இரவு ஜெபத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். வெளி மாவட்டங்கள் ஊழியங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். மலைநாட்டு ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒரு வாகனத்தை கொடுத்து எங்களை கூட்டிட்டு போங்க. எல்லா இடத்திலையும் பாதுகாப்பை கொடுத்து கூட்டிட்டு போங்க. எல்லா இடத்திலையும் சின்ன சின்ன டீம் உருவாகட்டு. அங்கங்கே காட்டு தீ போல அது பற்றி எரியட்டும். இயேசுவுக்கான சேனை, யுத்த வீரர்கள், கர்த்தருடைய வீரர்கள் எழும்பட்டும். அங்கங்கே நடக்கிற சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கட்டும். அதிகமான ஆராதனைகள் நடக்கட்டும். உண்மை ஊழியர்கள் இறங்கட்டும். அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்க. நாம மகிமைப்படுவதாக. ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, தொடுங்க. ரம்யா, இயேசு உங்களை தொடுகிறான். கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகள் விலகி போகிறது. குறிப்பாய் உடைய கண்களில இருக்கிற தண்ணீர் வழிகிற தன்மை விலகி போகிறது. இயேசு தொடுகிறான். சர்மிளா, இயேசு தொடுகிறான். வாழ்க்கை இழந்து தனிமையாக நின்று போராடி கொண்டிருக்கிற ஷர்மிளா, இயேசு உங்களை தொடுகிறார். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்.
தேவன் இந்த மாதத்திலே அவருக்கு பயந்து நடங்கள், ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமென். ரிச்சர்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரீகன் மோகன், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். நன்றி ராஜா. ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென், ஆமென்.